السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على نورك سيدنا محمد وعلى آل سيدنا وشفيعنا مولانا محمد وعلى غوثنا وشيخنا سيد عمر رضي الله تعالى عنه في كل لمحة ونفس بعدد رحمة الله واغفر لنا ما يكون وما قد كان. يا أصحاب الوقت أعيذوا بحكم نيابة منكم. சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான இந்த ரமலானுடைய மாதத்தில் நம்மை எல்லாம் இங்கு இந்த ஹங்காம் மாநகரத்தில் ஒன்று கூட்டி நல்ல விஷயங்களை சொல்ல அதை கேட்க ஏற்பாடு செய்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதன் வழி நடப்பதற்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, சங்கையான இந்த ரமலான் மாதத்தை நாம் அடைகிற தௌஃபீகை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் என்று சொன்ன இந்த ரமலானுடைய மாதம் அவ்வளவு சிறப்பான மாதம். இந்த ரமலான்ல தான் எல்லா விதமான அருள்கள் அதிகமா இறங்கு. அல்லாஹ்வுடைய அருள் அதிகமா இறங்குற மாதம். எல்லா மாதத்திலும் இறங்கதான் செய்யுது. ஆனா இந்த மாதத்துல அவன் தன் அடியாறுகளுக்காக வேண்டி இந்த மாதத்தை ஒதுக்கிட்டான்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு கட்டத்துல ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ரஜபு மாசத்தை பத்தி சொல்லும் பொழுது ரஜபு ஷஹருல்லாஹ், ரஜபு மாசம் அல்லாஹ்வுடைய மாசம், ஷஅபானு ஷஹரி, ஷஅபானுடைய மாதம் எனது மாதம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. ரமலானு ஷஹரு உம்மத்தி, ரமலான் மாசம் என் உம்மத்துமார்கள்ல மாசம்னு சொல்றாங்க. அவ உம்மத்துமார்களுக்காக வேண்டி அந்த மாசத்தை ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒதுக்கி கொடுத்தாங்கன்னு சொன்னா அது அல்லாஹ் தஆலாவுடைய ஏற்பாடு. இந்த ரமலான் மாதத்துல இந்த அல்லாஹ்வுடைய அடியார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தான இந்த அடியார்கள் எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்திக்கிறோம். இது ஒரு அறுவடை மாதம் மாதிரி. எவ்வளவு உங்களால சேகரிச்சு வைக்கணுமோ அவ்வளவு சேகரிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா மற்ற மாதங்கள்ல அவ்வளவு சவாபுகள் இறங்குறதா ஹதீஸ்கள் இருக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பான மாசம். அதனாலதான் இந்த சிறப்பான மாசத்துல யாரு இந்த ரமலான சரியா பயன்படுத்தலையோ அவன் ஒரு காலமும் வெற்றி பெறவே மாட்டான்னு சொல்லிட்டு தெளிவான ஒரு ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நம்ம எல்லாம் ரொம்ப கேள்விப்பட்ட ஹதீஸ் தான். வலமைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பர் படியில ஏறும் பொழுது ஆமீன்னு சொல்லிட்டு ஏறுற வழக்கம் கிடையாது. அப்படி ஏறி இருந்தா இன்னைக்குள்ள ஹதீகுமார்கள் ஒவ்வொரு படி சொல்ல ஆமீன் தான் சொல்லியிருக்காங்க. அப்ப ஏதோ ஒரு நேரத்தில் நடந்திருக்கு. அது ரமலான் மாசத்துலதான் நடந்தது. ஒரு நாள் ஸல்லல்லாஹு மெம்பர் படியில 1வது படியில கால வைக்கிறாங்க, ஆமீன்னு சொல்லிட்டு கால வைக்கிறாங்க. 2வது படியில கால வைக்கிறாங்க, ஆமீன்னு சொல்லிட்டு கால வைக்கிறாங்க. 3வது படி ஏறினோடனே ஆமீன்னு சொல்றாங்க. சஹாபாக்களுக்கு ரொம்ப வினோதமா இருந்துச்சு. வித்தியாசமா இருக்கு, ஸல்லல்லாஹு எப்படி அதை செய்ய மாட்டாங்களே, எதனால இப்படி செய்யறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே கேட்கறாங்க ஸல்லல்லாஹு. நான் என்னுடைய வழக்கம் என்ன? உடனே சொல்றாங்க, 1வது படியில கால வைக்கும் பொழுது சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வந்தாங்க. என்ன சொன்னா, யார் இந்த ரமலானுடைய மாதத்தை பரிபூர்ணமா அடைஞ்சு, அந்த ரமலான் மாசத்தை பரிபூர்ணமா ஒரு அடியான் அடைஞ்சு அந்த ரமலான் போயிடுச்சு. ரமலான் இவனை தழுவிட்டு போயிட்டு, ஆனா இவன் எந்த பாவமும் மீட்சி பெறாம அப்படியே இருக்கிறான். இவன் முன்னாடி எப்படி இருந்தானோ அதே மாதிரியே பின்னாடி இருக்கிறான். இப்படிப்பட்ட இந்த அடியான் நாசம் அடையட்டும்னு பதுவா செய்யறாங்க. யாரு? சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். நமக்கெல்லாம் தெரியும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் யாருன்னு சொல்லிக்கிட்டு மலக்குமார்களுக்கே தலைவர்களாக இருந்தாங்க. சய்யிதுல் மலாயிகா, மலாயிகாமார்களுக்கு அனைவரும் எல்லாத்துக்கும் தலைவராக இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா மலக்குமாரோட குணம் என்னன்னு தெரியும். இன்ஷா அல்லாஹ் நம்ம அந்த மலக்குமார்களை பத்தி சொல்லும்போது அதை எவ்வளவு விரிவா சொல்லுவோம். அந்த மலக்குமாரோட குணமே என்ன? லா யஸூன அல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன். லா யஸூன அல்லாஹ மா அமரஹும், அல்லாஹ் தஆலா ஏவனதுக்கு மாறே செய்ய மாட்டாங்க. வ யஃஅலூன மா யுமரூன், எது ஏவப்பட்டதோ அதை தான் செய்வாங்க. அப்படிப்பட்ட மலக்குமார்கள்ட்ட குணமே இப்படி இருக்கும்போது மலக்குகளுக்கே தலைவராக இருக்கக்கூடிய சய்யிதுல் மலாயிகாவான சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க யாருடைய உத்தரவு கொண்டு சொல்லி இருப்பாங்க? அல்லாஹ்வுடைய உத்தரவு. அப்ப அல்லாஹ் சொல்றான், இந்த ரமலானுடைய உம்மத்துமார்கள் அடைஞ்சு அதுல அந்த அடியான் பாவம் மீட்சி பெறலன்னு சொன்னா அல்லாஹ்வும் கைவிடுறான். மலாயிகாமார்கள்ல தலைவரான சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தான் மலக்குமார்களுக்கே ஒரு ரூலை கொண்டு வருவாங்க. இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க. ஒரு ஹதீஸ் இருக்கு, அல்லாஹ் தஆலா அந்த பூமியில ஏறுசர் ஒரு அடியான நேசிச்சான்னு சொன்னா எல்லாத்துக்கும் சொல்றது இல்லையா, மலாயிகாமார்களுடைய தலைவரான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாத்தை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு ஜிப்ரீலே
இந்த அடியான் எனக்கு ரொம்ப விருப்பமான அமலை செய்யறாரு, இந்த அடியான் எனக்கு ரொம்ப விருப்பமான அமல் செய்யறாரு என்ற நேசம் அவருக்கு இருக்கு. நான் மட்டும் நேசிச்சா போதாது, ஜிப்ரீல் நீங்களும் நேசிக்கணும்னு சொல்றோம். நீங்க நேசிச்சதோடு மட்டும் இல்லாம உங்க மலக்கத்தை எல்லாத்தையும் சொல்லிருங்க. உங்களோட அணி ஒவ்வொரு ஆட்டையும் தனித்தனியா சொல்ல இயலாதான், அதை கேட்கக்கூடிய சக்தி இருக்காதா இல்லையா? மலாய்க்காவுடைய தலைவரை கூப்பிட்டு சொல்றான், நீங்க நேசிச்சுட்டு எல்லாத்தையும் சொல்லிருங்க, நீங்க மாத்திரமில்ல போய் பூமியில எல்லாத்தையும் அறிவிச்சிருக்கோங்கிற. இதனாலதான் இறை நேசர்களை நாம எப்படி வழங்குறதுங்கிற விளக்கத்தை சொல்லும் பொழுது கூட அந்த மலக்குமார்கள் அந்த மனிதர்களுடைய உள்ளத்துல போட்டுடுறாங்க, நேசத்தை போட்டுடுறாங்க. எப்படியா ஒளிமார்களை தெரிகிறது எப்படி தெரிகிறது? அல்லாஹ் ஒரு அடியான நேசித்தா மலாய்க்காவுடைய தலைவரான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டு அவங்கள்ட்ட நீங்க இவ்வளவு நேசிங்கிறான், என்னை மலக்குமார சொல்லுங்க நேசிங்கன்னு சொல்றான். பூமியில உள்ள ஆட்களுக்கு போய் உள்ளத்துல போட்டுருங்கன்னு சொல்றான். அதான் நம்மளோட உள்ளத்துல போடப்பட்டிருக்கு அவங்களோட நேசத்தை. அல்லாஹ்வுடைய நேசம் அவங்களுக்கு இருக்கிறதுனால நம்ம உள்ளத்துல அந்த நேசம் போடப்பட்டிருக்கு. அப்ப இப்படி இருக்கா இல்லையா? அப்ப அல்லாஹ்வுடைய உத்தரவு. அப்ப அல்லாஹ்வும் கையை விட்டுட்டான், மலக்குமார்களில் தலைவரான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் கையை விட்டுட்டாங்க. சரி, அவன் மாத்திரம் சரி, இந்த ரெண்டு பேரும் விட்டா கூட நமக்கு ரெக்கமெண்ட் செய்யறதுக்கு காத்துட்டு இருக்கக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமாவது சரி எப்படி சரி இந்த அடியான கரை தேய்ச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆவல் வரும்னு பார்த்தா அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்திருக்கு. ஏன்னா தன் ஹபீபு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பத்தி அல்லாஹ்வுக்கு நல்லா தெரியும். ஒரு காலமும் அவரோட உம்மத்துல எந்த ஒரு அடியானுக்கும் கொஞ்சம் கூட ஒரு துன்பம் ஏற்படுறத நினைச்சு பார்க்க மாட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா குர்ஆன் ஆயத்தை அதை சொல்லி காட்டிட்டு, லகத் ஜாஅக்கும் ரசூலுன் மின் அன்ஃபுசிக்கும், உங்களிலிருந்து உங்களுக்கு ஒரு ரசூல் அனுப்பியிருக்கேன் வந்திருக்கிறாங்க. அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். முஃமின்கள் ரொம்ப கிருபையா இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம மேல ஹரீஸ் ரொம்ப ஹிர்ஸ் உடையவங்களா இருக்காங்க. இந்த ஹரீஸ்னா என்ன? பேராசை சொல்றமா இல்லையா? ஹவாவான்னு கேட்கிறமா இல்லையா? அதாவது தன் சக்தியை மீறி நேசிக்கிறது. ஒரு உணவு இருக்கு, அந்த உணவு பார்த்திருப்பீங்க பிள்ளைகள், சில பேருக்கு நாமளும் தான் என்ன செய்வோம், ஒரு இதை சாப்பிட இயலாது, அவ்வளவுக்கும் திங்க இயலாது. ஆனா ஹரீஸ் அத்தனையும் தூக்கி எனக்கு வைக்கணும்னு ஹரீஸ். அந்த ஹிர்ஸ் வந்துருதா இல்லையா? அல்ல அந்த வார்த்தையை போடுறான், ஹரீஸுன் அலைக்கும், உங்க மேல அளவுக்கு மிஞ்சிய பேராசை வச்சிருக்கிறாங்க. அவ்வளவு ஹிர்ஸுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு சரி பதுவா செய்ய போறாளா? அதை செய்ய மாட்டாங்கன்னு தெரியும். அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், இந்த இடத்துல நீங்க உங்களோட இதை பார்க்க கூடாது, என்னோட உத்தரவு நீங்க ஆமீன்னு சொல்லுங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைவிட்டுட்டாங்க. இந்த ரமலான் ஒரு ஆள் பரிபூர்ணமா அடையக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது எவ்வளவு பெருசுன்னு சொல்லி நம்ம நினைச்சு பார்க்கணும் இந்த இடத்துல. அப்ப இவ்வளவு அல்லாஹ்வும் கையை விட்டு அவனோட அமரர்களும் கையை விட்டு அதுக்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை விட்டுறாங்க, ஆமீன்னு சொல்லப்படுறாங்க. அதே மாதிரி இரண்டாவது படியில ஏறும்போது நடந்த நிகழ்வு, நாயகமே உங்களோட திருநாமம் சொல்லப்பட்டு நினைவு கூறப்பட்டு யார் உங்களின் மீது ஸலவாத் சொல்லவில்லையோ அவனும் நாசமடைகிறான். அதனாலதான் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருநாமத்தை கேட்ட உடனே என்ன செஞ்சிடணும், நம்மளோட உள்ளம் என்ன செய்யணும், துடிச்சு ஸலவாத்தை சொல்லணும். மூணாவது படி ஏறும் பொழுது கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மூணாவது படி ஏற சொல்ல யாரு ஒரு ஆளுக்கு வாப்பா உம்மா இருந்து அவங்கள கொண்டு இவன் சொர்க்க பேரை பெறாம விட்டுட்டான் அவன் நாசமடையட்டும்னு சொல்றான். சொர்க்கத்துடைய பேர் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, வாப்பா உம்மா வச்சுதான் சொர்க்கத்தை பெற்றுக்கணும். அவங்க கிட்ட எந்த விதமான பொருத்தம் நமக்கு இல்லைன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா நமக்கு சொர்க்கத்தை தருவாங்கிற கேரண்டியே தரமாட்டான். அல்லாஹ்வும் கை விட்டுட்டான், மலக்குமார்கள் கை விட்டுட்டாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை விட்டுட்டாங்க. அப்போ ரமலான ஒரு ஆள் பரிபூர்ணமா அடைஞ்சு பாவ வெற்றி பெறலன்னு சொன்னா அவன் ஈடேற்ற பெற இயலாது. அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய திருநாமம் நினைவு கூறப்பட்டு அவங்க மேல ஸலவாத் சொல்லலன்னாலும் அவனும் ஈடேற்றம் பெற முடியாது. அதே மாதிரி வாப்பா உம்மா இருந்து, அல்ல வாப்பாவோ அல்லது உம்மாவோ ரெண்டு பேர்ல யாரு சரி ஒரு ஆள் இருந்து அவங்க மூலமாக ஒரு புள்ள இந்த உலகத்திலேயே சொர்க்க பேரை பெறலன்னு சொன்னா அவனும் நாளைக்கு மஹ்ஷர்ல ஈடேற்றம் பெற முடியாதுன்னு இந்த ஹதீஸ் அறிவிச்சுக்காங்க. அப்ப இந்த மூணுலயும் ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா அவ்வளவு ரமலானுடைய மாதத்துல குத்பா பிரசங்கத்துக்கான மிம்பர் படியில ஏறும் பொழுது இந்த நிகழ்ச்சி நடக்குது. அது எவ்வளவு பவர்ஃபுல்லானது நம்ம பார்த்துக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த ரமலான நமக்கு அனுபவிக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். முதல் ரமலான் அதை அடையக்கூடிய தௌஃபீக்கை தந்திருக்கிறான்.
இந்த ரமதானை எப்படி அல்லாஹ் தஆலா நமக்கு இபாதத்தின் மூலமாக கழிக்க செஞ்சானோ அத மாதிரி இறுதி வர அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தான அல்லாஹ்வுடைய அருளை பெற்று தரக்கூடிய அந்த புனிதமான இபாதத்திலே எங்களோட வாழ்வு கழிகிறதுக்கு அல்லாஹ் நமக்கு எல்லாம் தௌஃபீக் செய்யணும். ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெருமக்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் இந்த ரமதான்ல ஏழைய மாதத்துல நாம செய்யக்கூடிய ஒரு சராசரி சுன்னத்தான அமல் இருக்கு. இந்த ரமதான் மாசத்துல ஒரு ஃபர்த செஞ்ச மாதிரி ஒரு ஆளு ஏழைய மாதத்துல மகரிபுக்கு பிந்தின சுன்னத்து மகரிபு தொழுகிறான்னு வச்சுக்கோங்க. இன்றைய நாள்ல மகரிபுக்கு பிந்தின சுன்னத்தை ஒரு ஆள் தொழுதார், என்ன கிடைச்சு போச்சு? அவர் மகரிபு தொழுத சவாபு மாதிரி கிடைச்சு போச்சு. அதே மாதிரி ஒரு ஆளு ஏழைய காலத்துல ஒரு வக்து ஃபர்தான வக்துடைய தொழுகைய 70 முறை அந்த ஃபர்தை நிறைவேற்றினா எந்த சவாபு கிடைக்குமோ இன்றைக்கு நாம செய்யக்கூடிய ஒரே ஒரு வக்துக்கு அந்த சவாபு கிடைக்கும். நீங்க இஷா தொழுதோம், ஜமாத்தா தொழுதோம் வச்சுக்கோங்க, சராசரி சும்மா ஜமாத்தா தொழுல சும்மா தொழுதோம் வச்சுக்கோங்க. ஒரு ஆளு ஒரு தனியா தொழுதார், முன்ஃபரிதா தொழுதார், 70 மடங்கு, அதாவது ஏனைய காலத்துல 70 இஷா தொழுதா என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை இன்னைக்கு தொழுத ஒரே ஒரு தனியா தொழுத இஷாவுக்கு கிடைக்கும். அதே சமயத்துல ஜமாத்தாக சேர்த்து தொழுதா, ஜமாத்தாக ஏனைய மாதத்துல தொழும் பொழுது, ஏனைய காலங்களில் தொழும் பொழுது ஜமாத்துக்கு 27 மடங்கு நன்மை கிடைக்கும். அப்ப இன்றைய நாள்ல ஜமாத்தா தொழும் பொழுது அந்த 27 70 பெருகி பாருங்க, எங்க போயிடுது நன்மை. அள்ளி கொடுக்கறான் அல்லாஹ், அடியார்களுக்கு அள்ளி வணங்க ஆரம்பிச்சிடறான். எடுத்துக்கங்க. அப்ப இவ்வளத்தையும் கொடுக்கும் பொழுது அந்த அடியான் பெறலன்னு சொன்னா உண்மையிலேயே நசீபு கெட்டவன் தான். இவ்வளவு நன்மைகளை தரும் பொழுதும் அந்த அடியான் அதை ஏத்துக்கலன்னு சொன்னா உண்மையிலேயே நசீபு கெட்டவனா போயிடுவான். அதனால நாங்க எல்லாம் என்ன செய்யணும்? இந்த ரமலான் மாதத்தை எதுக்காக வேண்டி நமக்காக அறிமுகப்படுத்திருக்கு அதை அப்படியே நிறைவேற்றிடணும். ஏழைய மாதங்களும் சில ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ்வுடைய அடியார்களே, ஏனைய மாதங்களை போல ரமலான நினைச்சிடாதீங்க. ஏனைய மாதத்துக்கும் ரமலானுக்கும் ஒரு வித்தியாசத்தை காட்டுங்க. அப்ப பாவங்கள் செய்யக்கூடிய அடியாராக இருந்தா என்ன செய்யணும்? இந்த மாதத்துல அந்த பாவத்தை நம்ம விட்டுடும். அல்லாஹ் தஆலா அதை விடுறது பறக்கிறதுனால இந்த மாதத்துல, அதுக்காண்டி மத்த மாதத்துல பாவம் செய்யணுங்கிறது இல்ல, பாவம் எல்லாரும் செய்யக்கூடாதுதான். அதே சமயத்துல இந்த மாதத்து வந்துருச்சு ரமலான் மாதம், சரி இந்த மாதத்துல நாம ஒரு பாவம் செய்வோம். உதாரணத்துக்கு கண்ணால செய்யற பாவம், ஒரு அந்நிய பெண்ணை பார்ப்பது கண்ணால செய்யற பாவம். அப்படி லிகுல்லின் ஜினா, எல்லாத்துக்கும் ஜினா இருக்குன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஃபலில் ஐனி ஜினா, கண்ணுக்கும் ஜினா இருக்கு. ஜினல் அக்பர் தான் என்னது? ஒரு அந்நிய ஆணும் ஒரு அந்நிய பெண்ணும் நிக்காஹுடைய பந்தம் இல்லாம ஒரு உடல் உறவு கொண்டான்னு சொன்னா அது விபச்சாரம். இது ஜினல் அக்பர், பெரிய ஜினா. கண்ணால பாக்குறமே இது சின்ன ஜினா. அப்ப ஒலில் ஐனி ஜினா, ஒலில் உதவி ஜினா. லில் ஐனி ஜினாக்கு என்ன சொன்னாங்க? அந்நவர், பார்வை, கெட்ட பார்வை, சமூக கெட்ட கேள்வி. அப்ப இதெல்லாம் அந்த ஜினாக்கு. நாவால பேசுறது, கெட்ட பேச்சு, அது ஜினா செய்யுது. அப்ப ஒவ்வொன்றும் ஜினா செய்யுது. உதாரணத்துக்கு இப்ப கண்ணால மற்ற மாதங்கள்ல ஒரு, அதாவது ஃபர்ஸ்ட் பார்வை மன்னிக்கப்பட்ட பார்வை, முதல் மன்னிக்கப்பட்டது, இரண்டாவது தண்டனைக்குரியது. முதல் யதார்த்தமா பட்டுடுது, உடனே இஸ்திக்ஃபார் செஞ்சு மீண்டும் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம், பார்க்க கூடாதத பார்த்துட்ட ரஹ்மானே என்ன மன்னிச்சது அப்படின்னு சொல்லி முதல் பார்வை. இரண்டாவது பார்வை திரும்ப பாக்குறமா இல்லையா, அதுதான் ரொம்ப பாவத்திற்குரியதுன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இந்த இரண்டாவது பார்வையை நாங்க என்ன செய்யணும்? முதல் பார்வை தவிர்க்க இயலாது, அதனாலதான் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்றது. அது குற்றம் தான். இங்க மன்னிப்புன்னு அல்லாஹ் சொல்றான், நீங்க செஞ்சது சரின்னு சொல்லல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சது சரின்னு சொல்றாங்களா? முதல் பார்வை யதார்த்தமா பட்டுட்டு, ஆனா குற்றம் தான். ஆனா குற்றத்தை அல்லாஹ் மன்னிச்சிருவான். ஏன்னா நீங்க வேணும்னு செய்யல. ஆனா இரண்டாவது பார்வை நீங்க வேணும்னு பாக்குறீங்க, அதை தடுத்துக்கங்க. அப்ப ஏழைய மாதத்துல எனக்கு இரண்டாவது பார்வை ஏற்படும் சொல்லிட்டு இருந்தா, சங்கையான ரமலான் மாசம் வந்திருக்கு, இந்த மாதத்துல நான் அப்படி ஒரு பார்வை பார்க்க மாட்டேன்னு ஒரு அடியார் தன்னுடைய உள்ளத்துல ஒரு உறுதியை கொண்டு வந்தான்னு வச்சுக்கோங்க, அவரால் முடியுதோ இல்லையோ இரண்டாவது விஷயங்க. அவரால் செய்ய முடியுமோ முடியாதுங்கிறது இரண்டாவது விஷயம். ஆனா அந்த ரப்புல் ஆலமீன் அடியார் மேல உள்ள கிருபையினால அவனோட உள்ளத்துல அப்படிப்பட்ட ஒரு கெட்ட செயல் ஏற்படாத பாதுகாப்பு அல்லாஹ் வழங்கிடும்.
நாம முதல்ல முயற்சி செய்யணும். லா யுகையிரு மா பி கௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். ஒரு கூட்டம் அவங்களை தங்கலாம் மாத்திக்கிறாத வரை அல்லாஹ் மாத்த மாட்டேன்னு சொல்றோம். அப்ப நாங்க நினைக்கிறோம் இம்பாசிபிள், செய்ய இயலாது, அது முடியாதுங்க, எப்படிங்க முடியும் அப்படின்னு சொல்லி நாம நினைக்கிறோம். அப்ப எங்க கேள்வி எல்லாம் இருக்கு, எங்களோட உள்ள எங்க கேள்வியா இருக்கு? அல் கல்பு மா பைன இஸ்பை ரஹ்மான், ரஹ்மானுடைய 2 விரலுக்கு மத்தியில இருக்குன்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. யுகல்லிபுல்லாஹு மா யஷா, அல்லாஹ் நாடியபடி திருப்புறான்னு சொல்றாங்க. அப்ப நாடியபடி திருப்புறம் அவன். நாங்க என்ன செய்யணும்? எங்களை நாங்க மாத்திக்கணுமா இல்லையா? நாங்க எங்களுக்கு ஒரு முடிவு செஞ்சுக்கிறோம். யா அல்லாஹ், அந்த பாவத்தை செஞ்சாலும் உடனே அல்லாஹ் கிட்ட சொல்லணும், யா அல்லாஹ் நான் பார்க்க கூடாதுன்னு தான் நினைச்சேன், நான் கேட்க கூடாதுன்னு தான் நினைச்சேன், பேசக்கூடாதுன்னு தான் நினைச்சேன், உறுதி எடுத்தேன். ஆனா எந்த நஃப்ஸ் என்ன மீறிடுச்சு ரஹ்மானே, நான் மன்னிச்சிரேன்னு சொல்லும் பொழுது உண்மையிலேயே அல்லாஹ் என்ன செய்யறான்? இந்த அடியான நினைச்சு புகழ்றான். அவன் மாத்திரம் சந்தோஷப்படல, அவன் அமரர்களை கூட்டு கூட சொல்றான், என் அடியான பாரு, என்கிட்ட கேட்டு வர்றத பாரு, என்கிட்ட வந்து பாவ மன்னிப்பு தேடுறத பாரு அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்யறான்? அமரர்களை கூப்பிட்டு அவன் சந்தோஷம் பாராட்டுறான். அப்ப நாங்க என்ன செய்யணும்? ஏனைய மாதத்தை செய்யணும். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுறாங்க, ஏனைய மாதமும் இந்த மாதமும் உங்ககிட்ட ஒன்னா ஆயிட்டுன்னு சொல்லி வச்சுக்கீங்க. நீங்க அந்த பதுவாக்குள்ள ஆளா போயிடுவீங்க. ரமலான் அடைஞ்சு பாவ வீழ்ச்சி பெறலன்னு சொன்னா அவனோட வாழ்க்கையே நாசமா போச்சு. இந்த உலகம் இல்ல, நாளைக்கு மறுமையில ஈடற்றெல்லாம் போச்சு. அப்ப ரமலானுடைய பரக்கத்து வந்துருச்சு, நான் என்ன செய்வேன்? இதுக்கப்புறம் கெட்டதை விட்டுருவேன், செய்ய மாட்டேன். அல்லாஹ் இந்த மாதத்துல நம்ம உள்ளத்தை நாம தடுத்து வச்சதுனால வரக்கூடிய மற்ற மாதங்களிலேயும் அந்த முத்திரையை குத்தி வச்சிருவோம். இவன் பார்க்க மாட்டாங்கிறது அத நம்ம ஒரு விலாயத்துடைய அந்தஸ்துல அதை உயர்த்திருமா இல்லையா? அப்ப நல்ல இபாதத்து மற்ற மாதத்திலையும் நான் பார்க்க மாட்டேங்க, மற்ற மாதத்திலையும் என் பார்வை வந்து 2வது போகாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அவங்க என்ன செய்யணும்? இபாதத்துல ஒரு கூடுதலை ஏற்படுத்தணும்னு சொல்லிக்காங்க. இபாதத்துல ஒரு கூடுதலை ஏற்படுத்தணும். அப்படி செய்யும் பொழுது உண்மையிலேயே நம்ம கேட்கிறோம், முதல்ல கேட்கிறோம், அல்லாஹு ஜஅல்னா பில் ஈமானி காமிலின், பரிபூரணமான ஈமான குழுன்னு கேட்கிறோம். அந்த ஈமானுடைய தன்மைகளை பற்றி இன்ஷா அல்லாஹ் விரிவா சொல்லுவோம். அந்த ஈமானிய தன்மைகள்ல உள்ளதுதான் இந்த மாதிரி செயல்பாடு. பாவத்தை விடுறது, அதை விடுறது, நன்மையை செய்யறதை விட பாவத்தை விடுறது ரொம்ப கஷ்டமான காரியம் தான். ஒரு நன்மையை செய்யறது செஞ்சிடலாம், ஒரு கூட 2 ரக்காத்து தொழுங்கன்னா தொழுதுடுறோம். ஆனா ஒரு பாவத்தை விடுறதுங்கிறது ரொம்ப முடியாத காரியம். அப்ப முதல்ல நாங்க என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ், இந்த ரமலான் மாதம் வந்திருக்கு, இந்த ரமலான் மாதத்துல நாங்க ஒரு முடிவு எடுக்கணும். அப்பதான் நாங்க இந்த ரமலான் எங்களை விட்டு தாண்டி போக சொல்ல எங்க கிட்ட என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்குங்கிறது வரும். அதுக்கு நாங்க முதல்லயே ஒரு அஸ்திவாரத்தை போடணும், இப்பவே போட்டுறணும். ரமலான் நுழைஞ்சிடுச்சு, ரமலான் அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். எனக்கு எத்தனையோ அடியார்களுக்கு கொடுக்காத பாக்கியத்தை எனக்கு தந்திருக்கிறான். எனக்கு பாக்கியத்தை தந்தது மாத்திரம் இல்ல, அந்த ரமலான்ல இபாதத்து செய்யக்கூடிய ஒரு தௌஃபீக்கை செஞ்சிருக்கிறான். அது மாத்திரமல்ல, இந்த ரமலான்ல வந்து அவனை நினைக்கக்கூடிய தௌஃபீக்கை கொடுத்தான்னு சொல்லிட்டு நம்ம என்னெல்லாம் நல்ல அமல் செய்யறோமோ அதை நம்ம உள்ளத்துல ஏத்திக்கிறோம். ஏத்திட்டு இப்ப சொல்லணும், இந்த ரமலான் வந்ததுனால நான் இந்த கெட்ட செயலை விட்டுருவேன், இந்த நல்லதை செய்வேன், ஒரு முடிவுக்கு வரும். வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அல்லாஹ் தஆலா உண்மையிலேயே இந்த அடியான் மேல ரொம்ப கிருபையாயிடும். இப்பதான் ஈமான் சம்பந்தமான விஷயத்துக்கு நாம என்ன செய்யணும்? வரணும். இந்த ஈமான் சம்பந்தமான விஷயத்துக்கு வர சொல்லதான் அந்த ஈமானி காமிலின்னு கேட்கிறோம். அல்லாஹும்ம ஜஅல்னா, யா அல்லாஹ் பரிபூரணமான ஈமான்தாரியாக என்ன ஆக்கு. அந்த ஈமான்தாரியாக ஆகிறது பெரிய விஷயம். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் கேட்கிறாங்க, ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு, ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ காலையில வந்தோடனே கேட்பாங்க, எப்படிங்க சோமா இருக்கிறீங்களா, நல்லா இருக்கிறீங்களா, இருக்கா இல்லையா, நம்ம கிட்ட அந்த பழக்கம் இருக்கா இல்லையா? அந்த மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கிட்ட கேட்கிற பழக்கம் உண்டு. அப்ப செய்தனா ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, கைஃப அஸ்பஹ்த, எப்படி நல்லா காலையா, எப்படிங்க ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழகான குணம். உடனே செய்தனா ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்காக வேண்டி கேட்டாங்களோ அதுக்காக வேண்டியே பதில் சொன்ன மாதிரி சொல்றாங்க, அஸ்பஹ்து முஃமினன் ஹக்கா, உண்மை மூமினாக நான் முடிச்சிருக்கிறேன். என்ற காலை இன்னைக்கு விடுதிருக்கு எப்படி தெரியுமா? உண்மை மூமினான முறையில் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னங்க மூமினா முடிச்சிருக்கேன்னு சொல்றீங்களே, வித்தியாசமா இருக்கு. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? அஸ்பஹது பிகைரின், நல்ல காலை, நல்ல பிகைர், நல்ல காலை, சந்தோஷமா இருக்குன்னு சொல்லணும்.
இவ அஸ்பஹத்து முஃமினன் ஹக்கா, யாருமே சொல்லாத ஒரு அற்புதமான ஒரு நூதனமான பதில சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னங்க நீங்க ஒரு டிஃபரண்டா பதில் சொல்றீங்களேன்னு கேட்கல. உடனே சொல்றாங்க, நான் என்ன நோக்கத்துல கேட்டேன்னா அதை சரியா நீங்க சொல்லிட்டீங்க ஹாரிஸா. அத சொல்ற மாதிரி ஒரு பதில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த கேள்வியா கேக்குறாங்க. எப்படி தெரியுமா? லிகுல்லி ஷைஇன் ஹகீகா, எல்லாத்துக்குமே ஒரு யதார்த்தம்னு ஒன்று இருக்கு. ஃபமா ஹகீகத்து ஈமானிக், உங்க ஈமான்ட யதார்த்தம் என்னன்னு சொல்லுங்களேன். மூமினா முடிச்சேன்னு சொல்றீங்க, சரி, எல்லாத்துக்குமே ஹகீகத்துன்னு ஒண்ணு இருக்கு. ஃபமா ஹகீகத்து ஈமானி, நீங்க நல்ல மூமினா முடிச்சேன்னு சொல்றீங்கல்ல, அப்போ உங்களோட ஹகீகத்தான ஈமான் என்னன்னு கேக்குறாங்க. சையதுனா ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு உடனே சொல்றாங்க, அரவுத்து நஃப்ஸி, என்னோட நஃப்ஸுக்கு எல்லாம் எடுத்து காட்டப்படுது. நான் எல்லாத்தையும் பார்க்கிறேன், இந்த பூமியவே பார்க்கிறேன், அத்தனையும் பார்க்கிறேன். பார்க்கும் பொழுது அத்ஹப் வத்துராப் சவா, இந்த உலகத்துல மதிக்கப்படக்கூடிய பொண்ணும் சரி, மிதிக்கப்படக்கூடிய மண்ணும் சரி, ரெண்டு என் பார்வையில ஒண்ணுதாங்கிறாங்க. எனக்கு அதுல டிஃபரெண்ட் தெரியலங்கிறாங்க, வித்தியாசம் தெரியல. நான் அந்த தங்கத்தை எந்த தரத்தில் பார்க்கிறேனோ அந்த மண்ணையும் அதே தரத்தில் பார்க்கிறேன். மண்ணுக்குன்னு ஒரு தாழ்வு, தங்கத்துக்கு என்று ஒரு உயர்வு, இதை நான் பார்க்கலன்னு சொல்லி காட்டுறாங்க. உடனே கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுனா ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அன்த முஃமினுன் ஹக்கா, உண்மை மூமின்க நீங்கங்கறாங்க. அல்லாஹ்வுடைய படைப்பில் பாரபட்சம் இல்லாத பார்வை யாரிடத்தில் வருகிறதோ அவன் உண்மை மூமின்னு சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வுடைய படைப்பில் பாரபட்சம் இல்லாத பார்வை யாருக்கிட்ட இருக்கு, அது ஒரு உண்மை மூமினுடைய அடையாளம்னு சொல்லி காட்டுறாங்க. அந்த பார்வை நம்ம கிட்ட வந்தா எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். கொஞ்சம் அல்லாஹ்வுடைய படைப்பில் வித்தியாசம் இல்லாத ஒரு நிலை இருக்கும். அப்ப என்னது, ஒரு உண்மை மூமினான ஒரு அந்தஸ்துக்கு உயர்த்தப்படுறான். இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானிய பரீட்சை செய்வாங்க. தோழர்கிட்ட என்ன செய்வாங்க, ஈமானிய பரீட்சை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சதெல்லாம் அதுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட நோக்கமே என்ன, மார்க்கத்தை எத்தி வைக்கிறது அப்படிங்கிறது. அது பெருசா எல்லாரும் செய்யலாம், அதை எல்லாரும் செய்யலாம். மார்க்கத்தை எத்தி வைக்கிறது இன்னைக்கு கூட சொல்றாங்களா இல்லையா, மார்க்கத்தை எத்தி வைக்கிறோம்னு சொல்லிக்கிட்டு மார்க்கத்தை எத்தி வைக்கிறது அல்ல, ஆனால் அந்த எத்தி வைக்கிறதை சரியான முறையில் எத்தி வைக்கிறது, தஸ்கியாவோடு எத்தி வைக்கிறது தான் இன்னைக்கு உள்ள ஒரு ஷேகுமார்கள் செய்யற வேலை. அதுதான் ஷேகுமார்கள் செய்யறதும் தபலீக் தான் செய்யறாங்க. அப்ப இந்த இவ்வளவு செய்யற தபலீக் அப்படின்னு இருக்கு, அதுல வெறும் எத்தி வைக்குதல், ஆனா தஸ்கியா சுத்தமா இல்ல, 100க்கு 100 அவுட். அதனாலதான் அங்க ஈமானிய குழப்பம் ஏற்படும், ஈமானிய பிரச்சனைகள் அங்க உருவாகுது. அப்ப எத்தி வைக்கிறதுல பிரச்சனை இல்ல, அதே சமயத்துல தஸ்கியா இல்லாமல் பரிசுத்தப்படுத்தாமல் அவனிடத்தில் சரி ஒரு பொருளை போட சொல்ல, அதுல ஈமானிய பிரச்சனை ஏற்படுறது. அந்த ஈமானிய பிரச்சனைகள் தான் இன்னைக்கு ஏராளமா இருக்கு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் நாம உண்மை மூமினாக நமது உள்ளத்தை மாத்திக்கிறோம். அப்படி மாத்திக்கிட்டோம்னு சொன்னா எந்த பிரச்சனையும் நம்ம கிட்ட வராது. இருக்கக்கூடிய ஈமான் கலப்படமற்ற ஈமானாக இருக்காது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே மாதிரி அபூ உமாமா அல் பாஹி ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. ஒரு மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார், நாயகமே மல் ஈமான், ஈமான்னா என்னன்னு கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கேட்டு வரக்கூடிய தோழருடைய உள்ளத்தை நல்லா அறிஞ்சவங்க. அவங்களுக்கு தெரியும், கல்புடைய பார்வையை பார்க்கிற ஆளு. அவங்களே சொல்றாங்கல்ல, தொழுகையில நிக்கக்கூடிய சஃப்புகளை சரிப்படுத்துற சமயத்துல ஒரு கட்டத்துல சொல்லி காட்டுறாங்க, ஒழுங்கா சஃப்புல நில்லுங்க, வல்லாஹி மா யஹ்ஃபா அலைய ருகூஉக்கும், நீங்க செய்யற ருக்கு நான் இமாமா தானே நிக்கிறேன், நீங்க எல்லாம் பின்னாடி தானே நிக்கிறீங்க, அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பிட்டாங்கன்னு சொன்னா நம்ம பின்னாடி பாக்குற சக்தி அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லி நினைச்சிடாதீங்க. அப்படி ஒரு நினைப்பு உள்ளத்துல வந்துடக்கூடாது, அடி மனசுல கூட வந்துடக்கூடாது. அதனாலதான் சில விஷயங்களை சத்தியம் விடாம சொன்ன இடம் இருக்கு, இந்த இடத்துல சத்தியம் விட்டு சொல்றாங்க. வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்றேன். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புலங்கக்கூடிய வார்த்தைக்கு சத்தியம் அவசியமே இல்லை. அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையை தவிர அவர் ஒன்றும் பேசுறது இல்லை. அவங்க
இன்னும் சொல்ல போனா உண்மைக்கு புறம்பாங்க. உண்மை என்னங்க, அல்லாஹ்வுடைய வஹியத்தான் பேசவே செய்வாங்கன்னு அல்லாஹ்வே சர்டிபிகேட் கொடுக்கிறார். மா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. அப்ப அந்த கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சத்தியம் போட்டு சொல்றாங்கன்னா எதுக்காக வேண்டி தெரியுமா? அது உம்மத்துமார்கள கிருபையினாலதான். உம்மத்துமார்கள திடீர்னு யாரு சரி ஒரு டவுட் வச்சுட்டான்னு சொன்னா அவனோட வாழ்க்கை போயிடும். பாத்தீங்களா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல ஒரு சந்தேகம் வச்சுட்டான்னு சொன்னா அவனோட வாழ்க்கை இழந்து போயிடும். அப்படி இழந்துடாதீங்கப்பா, வல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமா சொல்றேன், மா யஃபா அலைய ருக்கூக்கும், உங்களோட ருக்கு எனக்கு மறைவானது கிடையாது, பாக்குறேன். வல்லாஹி மா யஃபா அலைய சுஜூதுக்கும், உங்களோட சுஜூது எனக்கு மறைவா கிடையாது. சரி, ருக்குவாவது சைடுல பாத்துடலாம், சுஜூது கீழே கொண்டு தலைய வச்சுட்டா வேற என்ன வழங்கும்னு நினைச்சிடாதீங்க. வல்லாஹி மா யஃபா அலைய சுஜூதுக்கும், உங்களோட சுஜூது எனக்கு மறைவானது இல்லை. சரி, இந்த ரெண்டும் மேலோட்டமான இது. லைட்டா என்ன செய்யலாம், ஒருத்தர் சாரம் கொடுத்திருந்தா தான் சுஜூதுக்கு போனா விளங்காது. கலசம் போட்டு ஒருத்தன் பேண்ட விட்டுட்டு போனான்னு சொன்னா அப்பவும் கீழோடி பார்த்துருவோம். மனிதனுடைய நிலை அந்த ருக்குவும் சுஜூதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கிட்ட நம்மள மாதிரி இருக்காது. தன்னையே ஃபனாவாக்குற நிலையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவாங்க. அதனாலதான் அந்த தொழுகையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கும் பொழுது இப்படி இந்த அளவு நீங்க சுஜூது செய்யுங்க, இந்த அளவு ருக்குவை செய்யுங்கிற ஹதீஸ் இல்ல. என்ன ஹதீஸ் இருக்கு? சல்லு கமா ரஐதுமூனி உஸல்லி, என்னை நீங்க எப்படி தொழ பாக்குறீங்க அப்படி தொழுதுங்கன்னு சொன்னாங்க. அப்ப ருக்கு சுஜூதுங்கிற நிலையையும் தாண்டி வல்லாஹி மா யஃபா அலைய ஹுஷூஉக்கும், உங்க உள்ளத்தில் இருக்கிற பயபக்தி கூட எனக்கு மறைவானது கிடையாது, அல்லாஹ்வின் மீது சத்தியம் விட்டு சொல்றேன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எந்த ஹுஷூ? قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون, பயபக்தியோடு தொழுதாங்களே அந்த மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அந்த ஹுஷூவான ஈமானிய தனத்தில் கட்டுப்பட்ட ஹுஷூ எனக்கு மறைவானது கிடையாது. ஒழுங்கான முறையில ருக்கு செய்யுங்க, சுஜூது செய்யுங்க, உள்ளத்தை கூட மாத்திராதீங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு அப்படியே ஈமானிய பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதனாலதான் ஒரு கேள்வியை கேட்டு வந்தா அந்த கேள்விக்கு தகுந்த பதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல இருந்து கிடைக்கும். அந்த சஹாபி என்ன நோக்கத்துல கேட்கிறாங்களோ அந்த நோக்கத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில சொல்லுவாங்க. சில பேர் ஈமான பத்தி கேட்கும் பொழுது ஈமானுக்குள்ள விளக்கத்தை சொல்லுவாங்க. ஈமான்னா என்ன தெரியுமா விளக்கம் சொல்றாங்க. முதல்ல பாடம் கற்பிச்சு கொடுக்கப்பட்டதா இல்லையா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க மஸ்ஜித் நபவியில இருக்கும் பொழுது அறிமுகமே இல்ல, இந்த ஏரியாவிலே ஆளை பாக்குறது இல்ல, எங்கேயோ தூரத்துல இருந்து வர்ற மாதிரி தெரியுது, ஒரு ஆள் வராங்க. சரி, தூரத்துல இருந்து வராங்கன்னு சொன்னா அழுக்காவது சட்டை இடல் பட்டிருக்கணும், அப்படியும் ஒண்ணும் காணும். இந்த மாதிரி இந்த காலத்து மாதிரி ஏசிலியா வந்தாங்க இல்லையே, அந்த காலத்துல என்ன செய்வாங்க, குதிரை பிரயாணங்கள் இந்த மாதிரி கால்நடைகள் இப்படிதான் வர இயலும். அப்படிப்பட்ட ஆளுகளுக்கு எப்படியும் தூசிப்பட வாய்ப்பு இருக்கு, அப்படியாவது வந்திருக்கணும். பார்த்தா அப்படியும் இல்ல, தலையில முடிய பார்த்தா கருகருன்னு இருக்கு, அப்ப உடலை பார்த்தா எந்த டிஃபரெண்ட் தெரியல. ஆனா இந்த ஏரியா ஆளும் கிடையாது. உட்கார்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலேயே மண்டிட்டு உட்கார்றாங்க. அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடை மேல வந்த மனுஷர் கைய வைக்கிறாங்க. ஆச்சரியமா இருக்கு சஹாபாக்களுக்கு எல்லாம். ஏன்னா கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா 7 அடி 700 அடி தள்ளி நிற்பாங்க சஹாபாக்கள். அவ்வளவு பயம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கிட்ட, ஒழுக்கம் நிறைந்த பயம் அவங்க கிட்ட இருந்துச்சு. அப்படிப்பட்ட கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னாலேயே வந்து அவங்க முன்னாலேயே மண்டிட்டு உட்கார்ந்து அவங்க மேலேயே தொடையில கைய வச்சு உட்கார்ந்துகிட்டு வந்த மனுஷர் கேள்வியை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. மல் இஸ்லாம், இஸ்லாம்னா என்ன? உடனே கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்துக்குள்ள வந்து சொல்றாங்க, நீ நாங்க சொல்றோமா இல்லையா, ஷஹாதா சொல்றது, தொழுகிறது, நோன்பு பிடிக்கிறது, ஹஜ் செய்யறது, ஜக்காத் கொடுக்கிறது சொல்றாங்க. இந்த பதில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சரி, இது நடக்கதான் செய்யணும். ஏன்னா வந்த மனுஷர் வந்து தெரியாம கேட்கிறாரு, கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில சொல்லி கொடுக்கறாங்கன்னா அமையும். ஆனா வந்து கேட்ட மனுஷர் உடனே சதகத கரெக்டா சொல்லிட்டீங்க அப்படின்னு உடனே அஜிபுனா லிஐயஸ்அலஹு வ யுஸத்திகஹு, நாங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனோம்னு செய்தனா உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. எங்களுக்கு என்ன ஆச்சரியம் தெரியுமா, அட வந்த மனுஷர் கேள்வி கேட்டது மாத்திரமல்ல, கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் ஓகே நீங்க கரெக்டா சொன்னீங்கன்னு சொல்றால, இது நாம படிக்க வந்தான்னு நினைச்சா படிச்சு கொடுக்கலாம் வந்திருக்கிறாரு மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டு போனாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கே சரி காட்டுற அளவுக்கு ஒரு ஆளா அப்படின்னு ஆச்சரியமா உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு.
உடல்ல இரண்டாவது ஒரு கேள்வி கேட்கிறார், மல் ஈமான் யா ரசூலல்லாஹ், ஈமான்னா என்ன சொல்லுங்க. உடனே ஈமான பத்தி சல்லல்லாஹு சொல்றாங்க, நாங்க 6 விஷயத்தை ஈமான் கொண்டோமா இல்லையா? அல்லாஹ்வை கொண்டு, அமரர்களை கொண்டு, வேதத்தை கொண்டு, ரசூல்மார்களை கொண்டு, மறுமை நாளை கொண்டு, நன்மை தீமையாவும் அல்லாஹ்வுடைய கற்பனைன்னு சொல்லிட்டு சொல்றோமா இல்லையா? அத்தனையும் சொல்றாங்க. சதகத, நீங்க உண்மையை சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. மூணாவது கேள்வி, உடல்ல மூணாவது கேள்வி, மல் இஹ்சான் யா ரசூலல்லாஹ், இஹ்சான்னா என்ன? அது இது தனியா போகுது, இன்ஷா அல்லாஹ் அது சம்பந்தமா சொல்ல அங்க போகும். இப்ப இந்த ஈமானை கேட்க சொல்ல என்ன நடந்துச்சு? ஈமானித்தான 6 கர்மத்தை சொல்லி காட்டினாங்க. அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டதுங்கிற அந்த 6 விஷயத்தை சொன்னாங்க. ஆமன்து பில்லாஹி வ மலாயிகா, துமின பில்லாஹ் வல் மலாயிகா வரும். அப்போ இதெல்லாம் முடியுது. எல்லாம் ஒரு நீண்ட ஹதீஸ், புகாரி ஷரீஃப்லயே பதியப்பட்ட ஹதீஸ், அப்படியே நீண்ட ஹதீஸ் முடியுது. முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்த மனுஷர் என்ன செஞ்சாரு? போயிட்டாரு. போன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, தோழர்களே யாரு வந்தா தெரியுமா அப்படிங்கிறாங்க. சஹாபாக்கள்கிட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிற சமயத்துல தெரிஞ்ச பதிலா இருந்தாலும் சரி, இது தெரியாத பதில் தான், ஆனா தெரிஞ்ச பதிலா இருந்தாலும் சரி, அதபாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலையில் அந்த சஹாபாக்கள் சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹு வ ரசூலுஹு அலமு, அல்லாஹுக்கும் அவனோட ரசூலுக்கு தான் தெரியும் நாயகமே. எங்க ஷேகுமார்கள் கேட்க சொல்ல நாங்க அப்படித்தான் சொல்லணும். உடனே தெரிஞ்ச மாதிரி முந்திரி கட்ட மாதிரி முந்திரக்கூடாது. கேட்ட உடனே இது இப்படியே சொல்லிடக்கூடாது. அவங்க கேட்கறது அதுக்கு அல்ல, கடைசி நாங்க அவங்க வாயிலிருந்து எதை எதிர்பார்க்கிறோமோ அது கிடைக்காம போயிடும், நாங்க முந்தினதுனால. அதனால இது ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் நாங்க இந்த அழகான விஷயத்தை சுட்டி காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். அப்ப இந்த ஷேகுமார்கள் எது சரி கேட்கும் போது, அப்பா உங்க வாப்பா யாருன்னு தெரியுமா? தெரியுமே எங்க வாப்பா, ஓன்றாதியா வாய் மௌனியாங்க. அவங்க சொல்லுவாங்க விஷயம் நமக்கு தெரிஞ்சதுதான், ஆனா தெரிஞ்சதா இருந்தா அவங்க வாயிலிருந்து வர வைங்க, எது வரப்போதோ தெரியலையே. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹு வ ரசூலுஹு அலமு, அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு தான் தெரியும் நாயகமே. இது தெரியாத கேள்வி, ஏன்னா வந்த மனுஷர் யாருன்னே தெரியல. தெரிஞ்ச கேள்விக்கு அதுதான் சொல்லி இருக்காங்க. ஒரு கட்டத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க அரபாவுடைய மைதானத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அரபாவுடைய மைதானத்துல உட்கார்ந்துட்டு கேட்கிறாங்க, ஐயி யோமின் ஹாதா, இது எந்த நாள் தெரியுமான்னு கேட்கிறாங்க. உடனே எல்லாரும் எந்திரிச்சுக்கிட்டு, இப்ப இது எந்த நாள் தெரியுமான்னு கேட்டா, ரமதான் 2 ரமதான்ல அப்படின்றீங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிற ஐயி யோமின் ஹாதா, கூடி நிக்குது அரபாவுடைய அந்த மைதானத்துல. அந்த மைதானத்திலேயே குழுமி நின்ற அந்த தோழர்கள்ட்ட ஐயி யோமின் ஹாதா, உடனே எந்த சஹாபியாச்சும் தெரியும் நாயகம் இது அரபாவுடைய நாள்னு சொன்னாலா? இல்ல, அல்லாஹு வ ரசூலுஹு அலமு, அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு தான் தெரியும் நாயகமே. இது என்ன அர்த்தம்? நாயகமே நீங்க எதுக்கு கேட்கிறீங்க, என்ன சொல்ல வாரீங்கன்னு எங்களுக்கு தெரியல. அல்லாஹு வ ரசூலுஹு அலமு, அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு தான் அதோடைய சிறான ரகசியம் தெரியும். எங்களுக்கு நாள் என்னன்னு தெரியும், ஆனா நீங்க கேட்கறது எதுக்குன்னு தெரியலையே. இதத்தான் சஹாபாக்கள் அதபான பதிலாக வச்சிருந்தாங்க. எங்ககிட்ட அந்த அதபான பதில் இருக்கும். இப்ப இந்த இடத்துல ஈமான பத்தி சொன்னாங்க, என்ன முடிச்சுட்டு வந்தால் யாரு தெரியுமான்னு கேட்கிறாங்க. உடனே சஹாபாக்கள் அல்லாஹ் வ ரசூலுஹு அலமு, அல்லாஹ் ரசூலுக்கு தெரியும் நாயகமே. உடனே ஹாதா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், வந்தது யாரு தெரியுமா? கண்ணுக்கே புலப்படாத படைப்பினங்களையே பிரம்மாண்ட படைப்பான, இதெல்லாம் பார்க்க முடியாது மற்ற நேரத்துல கூட, அப்படிப்பட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டு போறாங்க அவங்க முன்னால. எதுக்கு வந்தாங்க தெரியுமா? ஏதோ நாங்க 2 பேரும் பேசணுமே, இது எதுக்காக வந்துட்டு போனாங்க தெரியுமா? அத்தாக்கும் ஸல்லல்லாஹு சொல்றாங்க பாருங்க, இந்த இடத்துல எங்களுக்கு என்னன்னு விளங்கல சொல்றாங்க. அத்தாக்கும் உங்களிடத்துல வந்தாங்க, என்கிட்ட வந்தாங்க. அத்தாக்கும் உங்களிடத்தில் வந்தார்கள், யுஅல்லிமக்கும் உங்களுக்கு கற்றுத்தர வந்தார்கள், தீனக்கும் உங்களோட மார்க்கத்தை உங்களுக்கு படிச்சு தர உங்ககிட்ட வந்தாங்க. எனக்கு படிச்சிருக்கிறதுக்கு என்கிட்ட வரல அவங்க. நான் உலகத்துல யார்கிட்ட படிக்கணுங்கிற அவசியம் இல்லை, அப்படி படிக்கிற அளவுக்கு அல்லாஹ் என்ன ஆக்கவும் இல்லை. எல்லாத்தையும் அல்லாஹ் எனக்கு கற்றுக் கொடுத்தான், அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். இது உரைநடை மூலமாக கற்றுக் கொடுக்கிற ஒரு பயிற்சி. 2 பேரும் பேசுறது, பேசும்பொழுது அதனாலதான் ஒரு நல்ல அறிந்த இறை நெருக்கம் பெற்ற பெரியார்கள் இருவர்கள் சம்பாஷிக்கிற பொழுது எல்லா இடத்துலயும் அதை சுட்டி காட்டணும். சம்பாஷிக்கிற பொழுது போய் உட்கார்ந்து நீங்களும் எது சரி வாயை கொடுத்துக்கிட்டு அங்க கேட்டுட்டு இருக்காதீங்க, அமைதியா உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க எது சரி பேசுறாங்களா இல்லையா, அவங்க பேசுறது அவங்களுக்கு தெரியாததை பரிமாறுறாங்கன்னு நினைச்சிடாதீங்க. அந்த இடத்துல பேசுறது
உங்களுக்கு கற்றுத்தரதுக்கும் பேசலாம் இல்லையா? அப்ப அது அமைதியா காது தாழ்த்தி கேட்டுருங்க. அது உங்களுக்கு அழிவு. தெரியாததான் இங்க பிறகு கேட்டுக்கலாம். அப்ப இங்க அதாக்கும் அல்லிமக்கும் தீனக்கும், உங்களோட மார்க்கத்தை உங்களுக்கு படிச்சு தர உங்ககிட்ட வந்திருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அப்ப கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரஜா இது போன்ற ஹதீஸ்களை பார்க்கும் பொழுது எங்கேயோ போயிடுது அவங்க. நாங்க நினைச்சும் பார்க்கல. அந்த பெருமான ஸல்லல்லாஹு இப்ப ஈமான சொல்லும் பொழுது உங்களோட மார்க்கம், அப்ப ஈமான்னா 6 விஷயம் வழங்கிட்டா இல்லையா? எல்லா கேட்டு வர்ற சஹாபிக்கு ஈமான பத்தி சொல்லும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுதான் சொல்லணும். மல் ஈமான் யா ரசூலல்லாஹ் அன் துமின பில்லாஹி வல் மலாயிகா வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர் வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. இதுதான் சொல்லணும். ஒரு இடத்துல ஈமானுக்கு வேற விளக்கத்தை சொல்றாங்க. உண்மை மூமின்னா யாருன்னு கேக்குறாங்க முந்தின ஹதீஸ்ல. அப்ப இது இந்த 6 விஷயத்து ஈமான் உள்ள உண்மை மூமின் கிடையாதா? லாஹிரியத்தா ஈமான் பண்ண அவன் உண்மை மூமின் கிடையாதுங்கிறது அர்த்தம். சும்மா அல்லாஹ்வை நம்பினேன் மலக்குமார நம்பினேன்னா உண்மை மூமினாக இருக்க முடியாது. உங்கள் கண்ணோட்டத்தில் இறைவனுடைய அந்த அருள் பார்வை நிறைந்திருக்கணும். எதை பார்த்தாலே சரி சமமாக இருக்கணும். ஏற்ற தாழ்வு இல்லாத பார்வை, அதான் ஒரு உண்மை மூமினுடைய பார்வை. அது மாத்திரம் இல்ல, இந்த ஹதீஸ்ல இப்படி ஒவ்வொரு இது ஒரு ஆள் கேக்குறாங்க மூமின்னா ஈமான்னா யா ரசூலல்லாஹ் ஈமான்னா என்ன? ஒரு உண்மை மூமினுக்கு விளக்கம் சொல்றாங்க. மன் அமினஹு நாசு மின் திமாஇஹிம் வ அம்வாலிஹிம். மூமின்னா யாரு? 6 விஷயத்தை ஈமான் கொண்டவன் தான். ஆனா ஒரு நல்ல மூமின் யாரு தெரியுமா? மன் ஒருவன். அமினஹு நாசு மக்கள் எல்லாம் அச்சம் தீர்ந்திருக்கிறார்கள். மின் திமாஇஹிம் வ அம்வாலிஹிம், அவன் ரத்தத்துல இருந்து, அதாவது கலாட்ட பிரச்சனை இருக்கா இல்லையா, இதுல இருந்தும் வ அம்வாலிஹிம், அவன் பொருட்கள் பொருளாலும் உடலாலும் இவனால எந்த சேதமும் எனக்கு ஏற்படாதுன்னு சொல்லி நான் நினைச்சாதான் இவர் உண்மை மூமின். நான் இருக்கிறேன், என்ன பயப்படுறீங்க, இவர் எங்க கொள்ள அடிச்சிருவாரோ, இவர் எங்க நம்மள அடிச்சிருவாரோ, நம்மள கொன்றுவாரோன்னு பயம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நான் உண்மை மூமின் கிடையாது. அப்ப நம்மளை வச்சு எல்லாரும் அச்சம் தீர்ந்து இருக்கணும். அப்படி நாங்க இருந்தா தான் நாங்க மூமின். ஈமானிய பயிற்சி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்குறாங்க. எங்க கிட்ட அந்த ஈமான் இருக்கான்னு பார்க்கணும். நாங்களும் மூமின்கள்னு சொல்றோமா இல்லையா? என்ன மூமின்? என் பேரு உமர், அதனால மூமினா? உன் பேரை மூமின் உமர்னு வச்சா மூமின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லி இருக்கிறாங்களா? இல்ல. அல்லாஹ் சொன்னானா? இல்ல. அப்ப என்னது? உமர்னு வச்சா மூமின் கிடையாதப்பா. 6 விஷயத்தை ஈமான் கொண்டதுனால நீ பரிபூர்ணமான ஈமான்தாரி ஆக முடியாது. ஒரு மேலோட்டமான ஈமான வச்சிருக்கிறான். ஒன்ன வச்சு அடுத்த ஆளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? இப்பதான் அந்த ஹதீஸ்ல அமீனஹு நாஸ்னு சொல்றாங்க. அமீனஹு நாஸ் முஸ்லிம பத்தி சொல்ல சொல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த விளக்கம் வேற, மூமின பத்தி கொடுத்த விளக்கம் வேற. முஸ்லிம பத்தி என்ன கொடுத்தாங்க? அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி, அவன் நாவையும் கரத்தையும் வச்சு எந்த முஸ்லிம் பாதுகாப்பு பெறுகிறானோ அவன் தான் உண்மை முஸ்லிம்னு சொல்றாங்க. அவ ஒரு முஸ்லிமாக ஆகிறதுக்கு இஸ்லாமியர்கள் இடத்துல அவன் எந்த பிரச்சனையும் இல்லாத ஆளா இருக்கணும். இந்த நாசையும் இந்த லிசானிஹி வ யதிஹி, லிசானுன்னா நாக்கு, எதுனா கை, இந்த ரெண்ட கொண்டு முராது என்னான்னு சொல்லுவாங்க. நாக்கால ஏசுறது தானே கூடாது, கையால அடிக்கிறது தானே கூடாது, காலால உதைக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இந்த கையை கொண்டு முராது செயல்பூர்வமான அத்தனை விஷயங்கள், நாவை கொண்டு முராது சொல் பூர்வமான அத்தனை விஷயங்கள். அப்ப செயல் ரீதியாகவும் சொல் ரீதியாகவும் முஸ்லிம் நிம்மதியா இருக்கிறான்னு சொன்னா அப்பதான் நான் முஸ்லிம், இல்லைன்னா நான் முஸ்லிம் கிடையாது. ஆனா ஈமானிய தன்மை யாருக்கிட்ட இருக்கோ, ஒரு மூமின்னு சொல்லணும்னு சொன்னா உண்மை மூமினுக்குள்ள அடையாளம் நிறைய சொல்றாங்க. அதுல ஒண்ணு என்ன? மக்கள் எல்லாரும், எல்லா மக்களும் அவ முஸ்லிமா தான் இருக்கணும் இல்ல, காபிரா எத்தனை ஜாதியில் இருந்தாலும் சரி, எந்த ஒரு அடியானுக்கும் அல்லாஹ்வுடைய ஹல்கல எந்த ஒரு ஆளுக்கும் உங்களால எந்த விதமான தொந்தரவும் இல்ல இருக்கா, அப்பதான் நாங்க மூமின். அப்படி நாங்க இருக்கோம். இப்படி நிறைய விஷயங்கள், ஈமானிய தன்மையுடைய விஷயங்கள், ஈமானிய பயிற்சிகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கொடுத்திருக்கிறாங்க. நேரமும் நிறைய ஆயிடுச்சு, மன்னிச்சுக்கிறவங்க கொஞ்சம் கூடவே போயிடுச்சு, 11 ஆயிட்டு. அப்போ இன்ஷா அல்லாஹ் இதுக்கப்புறம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்கள்ல, அந்த வரக்கூடிய நாட்கள்ல இது சம்பந்தமான தெளிவான செய்திகள் அல்லாஹ் தஆலா எதை அல்லாஹ் தஆலா எனக்கு உதயமாக்குறானோ
ஷேகுமார்கள் மூலமா அல்லாஹ் தஆலா அதனுடைய தௌஃபீகை கொடுத்தால் அதனுடைய விளக்கத்தை நாம சொல்லுவோம். அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் இந்த புனிதமான ரமலானை சங்கையான முறையில் அனுபவிக்கிற பாக்கியத்தையும் வெறுமனே அமலை மாத்திரம் செய்யாமல் அமலோடு கூடிய அந்த அதபையும் அல்லாஹ் தஆலா எங்களுடைய உள்ளத்தில் ஆழத்தில் பதித்து வைக்கணும்னு சொல்லிட்டு நாங்க எல்லாரும் துஆ செய்யணும். அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவர்களுக்கும் அப்படிப்பட்ட நசீபை இந்த ரமலானின் பொருட்டால் தந்தருள் பாலிப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.